ஹலோ மக்களே, ஈஸியாக எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கலனா நீங்கள் ஒரே தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு தட்டி வச்சுக்கணுங்க. கொத்தமல்லி கொஞ்சம், எறாவை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. தக்காளி நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு அரைக்கிறதுக்கு பிடிக்கலனா நீங்கள் அப்படியேவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு அதில் தட்டி வச்சுருந்த பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது உங்களுக்கு எறா ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க, மணமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கூடவே உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தக்காளி அப்படியே கூட கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தாங்க எறாவை கழுவி வச்சுருப்போம். இப்போ காரத்திற்கு தனி மிளகாய் தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த மசாலா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க. இந்த தண்ணியுமே நல்லா சுண்டி வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த எறாவை இது கூட சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் மசாலா பட்டுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. சிம்மில் வச்சு மூடி வைங்க. இங்கே பாருங்கள், எறால இவ்வளோ அளவு தண்ணி விட்டுருக்கு. ஆனால் எனக்கு இந்த தண்ணியில் எறா வேகாதுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். சில எறால நிறைய தண்ணி விடுங்க. உங்களுக்கு எறா வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கிரேவி அதிகமாக வேணும்னால நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு எனக்கு திக்னஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் போதும்னா நீங்கள் இப்போவே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இறக்கும் போது 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு இறக்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.